உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, இப்ப 12 ராசிக்காரர் இருக்கிறீங்க. இதுல எந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த தெய்வங்களை வழிபடலாம், இதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். இது போக இன்னைக்கு நாம பேசக்கூடிய ராசி ஆகப்பட்டது கடகராசி. கடகராசியுடைய அதிபதி யாருன்னா சந்திர பகவான். இப்ப இந்த சந்திர பகவான் எடுத்துட்டோம்னா, அந்த ராசியிலே தேய்வதும் வளர்வதும் இந்த 2 நிலையுமே அவர் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால எப்பவுமே அவர் ஒரே நிலையாக இருப்பது இல்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில நல்லாவும் இருப்பாங்க, பாதிக்கப்பட்டும் இருப்பாங்க. பாதிக்கப்பட்டு கரையேறோம்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே அந்த சரிவு இருந்துட்டே இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில ஒரு முறை ஒரு வாய்ப்பு வந்தால் அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ ஒரு திருமண வாய்ப்பே இருக்குது, ஒரு பொண்ணை போய் பாக்குறாங்க, அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த பொண்ணு விட்டுட்டு வேற பொண்ணு பார்க்கலாம், இதை விட நல்லா இருக்கக்கூடிய பொண்ணு நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருந்தாங்க அப்படின்னா முதல் வரக்கூடிய வாய்ப்பை இவங்க தள்ளி போடக்கூடாது. அது தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வேற ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கட்டும், திருமண வாய்ப்பாக இருக்கட்டும், எந்த வாய்ப்பாக இருந்தாலும் முதல்ல நமக்கு ஒரு வாய்ப்பு வருதுன்னா அந்த வாய்ப்பை 100% இவங்கள் ஏற்றுக்கொள்வதுதான் சிறப்பு. அது தள்ளி போட்டுட்டாங்கன்னா அது தள்ளி போட்டு போயிட்டே இருக்க முடியும். அது ஒரு முடிவுக்கு வராது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இந்த கடகராசியில பிறந்தவங்க நிறைய பேர் டாக்டரா இருக்கிறாங்க, நிறைய பேர் வெளிநாட்டுல இருக்கிறாங்க, நிறைய பேர் பிசினஸும் பண்றாங்க, நிறைய பேர் வெளிநாட்டுல போயிட்டு இங்கிருந்து வெளிநாடு போயிட்டு அந்த நாட்டுல சிட்டிசன் ஆகி அங்கேயும் நல்லா இருக்கிறாங்க. இதுல ஒரு சிலர் ஆகப்பட்டது வாழ்க்கையில வெளிநாடு போயும் திருப்தி இல்லை, வெளிநாட்டுல வேலைக்கு போயும் திருப்தி இல்லை, வெளிநாட்டுல வேலை செஞ்சும் பிசினஸ் பண்ணியுமே ஒரு நல்ல நிலைமைக்கு வரல, இப்படிங்கிற குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு மன சந்தோஷம், ஒரு மன திருப்தி கண்டிப்பாக இருப்பது இல்லை. இன்னொரு சிலருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கடக ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி வந்தாலும் சரியில்லை, 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சரியில்லை. அப்போ இவங்களுக்கு அந்த சனி பகவான் வலுத்து இருக்க கூடாது. அப்போ அந்த சனி பகவான் வலுத்து இருக்கிறாங்க அப்படின்னா அஷ்டம சனி, 7ஆம் இடத்து சனி. இப்ப இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல நிறைய கஷ்டங்கள், நிறைய மன விரோதங்கள், மன குழப்பங்கள், ஒரு மன நிம்மதி இல்லாமல், மன சந்தோஷம் இல்லாமல், கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து, கணவனும் மனைவியும் ஒரே வீட்டுல இருந்தாலும் மனஸ்தாபத்தோடையும் குழப்பத்தோடையும் 2 பேரும் பேசிக்காமலும் எத்தனை பேர் குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க. இது போக பாத்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை, குழப்பங்கள். அப்போ பிசினஸ்ல பிரச்சனை வரும், ஒரு வியாபாரத்துல பிரச்சனை வரும். அப்போ அந்த பிசினஸ் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியாது. நம்பினவங்கனால துரோகங்கள் உருவாகும். இந்த 7ஆம் இடத்து சனி அப்படிங்கிறது பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனைகள் உருவாகும், மனைவினால பிரச்சனைகள் உருவாகும், கணவரால பிரச்சனைகள் உருவாகும், வெளிநாடு போகிறதுல பிரச்சனைகள் வரும். வெளிநாடு போய் அங்க இவங்க நல்லபடியாக இருந்தாலும் இந்த 7ஆம் இடத்து சனியாலையும் பிரச்சனைகள் வரும். அப்ப அந்த சனி பகவான் உள்ள வரும்போது ஒரு இருள் கிரகம். அப்ப அந்த இருள் கிரகமாகப்பட்டது நம்மளை சுத்தப்படுத்த வருகிறது அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அப்ப அந்த சனி பகவானால நம்மளுக்கு ஒரு அனுபவம் தான் கிடைக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக நீங்க பாதிப்புகளுக்கு உள்ளானா கூட அதுல அனுபவத்தை அடைகிறீர்கள். அப்ப அந்த அனுபவத்தை தான் நாம் பெருசா எடுத்துக்கணும் இல்லையோ, இதெல்லாம் நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா அந்த கர்ம வினைகள். அப்போ கடகராசியில பிறந்தவங்க ஒருத்தர் காலம்பூரா கஷ்டப்படுறாங்க, அவங்க வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கே வரல, அவங்க தலையெடுத்து பிரச்சனை, அவங்க படிக்கக்கூடிய படிப்புல பிரச்சனை, திருமண வாழ்க்கையில பிரச்சனை, தொழில பிரச்சனை, எந்த விதத்திலுமே திருப்தி இல்லாமல், மனசுக்குள்ள சந்தோஷம் இல்லாமல், ஒரு மன நிறைவு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாமே கர்ம வினைகள் தான். அப்ப கர்ம வினைகள்னா போன ஜென்மத்துல நாம செஞ்ச நல்ல காரியங்களுக்கோ
தீய காரியங்களுக்கோ அதன் பலனை இந்த பிறப்புல நாம பார்க்க போனா அடைவோம். அப்போ பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கரும வினைகள் அப்படிங்கிறது போன ஜென்மத்துல செஞ்ச நம்ம தீய காரியங்கள் தான். அதனுடைய அடிப்படையில் தான் நாம் இப்ப இந்த தீய பலன்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு சிலர் ஆகப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில ஒருத்தருக்கு நல்லது செய்யறாங்க வச்சுக்கோங்களேன், நல்லது செஞ்சும் அவங்க மூலியமாக கெட்டதா இவங்களுக்கு வரும். அப்ப இவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் அந்த நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப இவங்க ஒருத்தருக்கு நல்லது செய்யறாங்க வச்சுக்கோங்களேன், அப்படி அந்த நல்லது செஞ்சுமே இவங்க கெட்ட பேர் தான் வாங்குவாங்க, ஒரு நல்ல திருப்தி இருக்காது. அப்ப கடகராசிக்காரங்களாகப்பட்டது மனசு உடைஞ்சு மனசு வருத்தத்துல இருப்பாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்கள் எப்பவுமே தெய்வத்தை மனசார மனம் உவந்து கண்டிப்பா கும்பிடணும். அப்படி பார்க்கணும், சில நேரத்துல கும்பிடுவாங்க, சில நேரத்துல கும்பிட மாட்டாங்க. அதற்கு காரணமாகப்பட்டது இவங்களுக்கு அந்த கஷ்டங்களுடைய நெருக்கடிகள் தெய்வத்தை கும்பிட்டு தான் இனத்தாக போகுது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துருவாங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணும், தான் நல்லா இருக்கணும் அப்படின்னாங்கன்னா இவங்க பார்க்க போனா திரு ஆனைக்காவல், திருச்சியில் இருக்கக்கூடிய திரு ஆனைக்காவல் அந்த தெய்வத்தை மனசார கும்பிடுங்க. உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக அவர் வழிகாட்டுவாரு. அப்ப அந்த திரு ஆனைக்காவல் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை வழிபடும் போது நம்மளுக்கு ஒரு மன சந்தோஷம், ஒரு மன திருப்தி கண்டிப்பாக கிடைக்கும். இது போக பாத்தீங்கன்னா இப்போ கடகராசிக்காரருடைய வாழ்க்கையில கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அந்த கடனை கட்ட முடியல, நம்மளுக்கு அவமானம் பிரச்சனை எங்க வந்துருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. அப்ப அந்த கடன்ல இருந்து தப்பிக்கணும், அந்த அவமானத்திலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அவங்க பாத்தீங்கன்னா நாமக்கல் ஈஸ்வரன், நாமக்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர பகவானை, ஈஸ்வரியை கண்டிப்பாக கும்பிட்டுவாங்க. கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனையிலிருந்து தப்பிப்பீங்க. மூணாவது பாத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, இல்ல கணவனால பிரச்சனை, ரெண்டு பேர் சேர்ந்து நல்லா வாழ முடியல, நல்ல சந்தோஷம் இல்லை, அப்படி இல்லைன்னா திருச்செங்கோடுல இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் அந்த கோயிலை கண்டிப்பாக இருக்கக்கூடிய அந்த அர்த்தநாரீஸ்வரரை கும்பிட்டுவாங்க. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சனிங்கிறது விலகி உங்களுக்கு மன ஒற்றுமை கொடுத்து ஒரு மன சாந்தத்தை கொடுத்து கணவனும் மனைவியும் நன்றாக வாழ்வதற்குண்டான வழியை கொடுப்பாரு. இது போக பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ குடும்பம், கடன் பிரச்சனைகள், குடும்பத்துல நிம்மதி இல்லை, என்ன நினைச்சாலும் என்ன செஞ்சாலும் நம்மளுக்கு நிம்மதி இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லா விதத்திலுமே பிரச்சனை வந்துட்டு இருக்குது. பிரச்சனைகளுக்கு நடுவில் தான் நாம் இருக்கிறோம். இதற்கு பாத்தீங்கன்னா நீங்க ஸ்ரீ வாஞ்சி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு ஸ்ரீ வாஞ்சி கோயிலுக்கு போய் விளக்கு போட்டு நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தீரும். இது போக சொந்த தொழில் செய்றீங்க, ஒரு வியாபாரம் செய்றீங்க, அந்த தொழில்ல உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னா திருநள்ளாறு ஈஸ்வரனை கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு அந்த 7ஆம் இடம் என்பது சனி பகவானுடைய அனுகிரகமா வர்றதுனால திருநள்ளாறு போய் அந்த சனீஸ்வரனை கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த தொழில்ல நீங்கள் வெற்றி அடையலாம். கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க, எந்த குழப்பங்களும் கண்டிப்பாக வராது. ரெண்டாவது வேலையில பிரச்சனை, வேலையில நம்மள முன்னேற்ற பாதையில வர்றதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல நமக்கு சில போட்டி பொறாமைகள் இருக்குது, அவங்க மூலியமாக நம்மளுக்கு சில தடைகள் வந்துட்டு இருக்குது அப்படின்னா கொடுமுடியில போய் தரிசனம் பண்ணுங்க. தரிசனம் பண்ணீங்கன்னா இளநீர் அபிஷேகம் பண்ணி அந்த மாலையை வாங்கி சாத்தி அதனுடைய தீர்த்தம் அந்த கோயில்ல தீர்த்தம் வாங்கிட்டு வீட்டுல தெளிச்சால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அப்ப வேலையில நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். உங்களுக்கு சனி நேச்சமா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த சனி நேச்சமா இருக்கிறாருன்னா ஆரணி ஏரி குப்பம் அந்த ஈசனை பார்த்துட்டு வந்தீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். அந்த சனி நீச்சம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. இது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தெய்வங்களை வணங்கி வருவதனால உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். இது மாதிரி பெற்ற பிள்ளைகளால பிரச்சனை, இல்ல அப்பானால பிரச்சனை, மகனால பிரச்சனை, மகனால பிரச்சனை அப்படின்னா திருச்செந்தூர்
இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணுங்க. அப்படி அபிஷேகம் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு பூர்வ புண்ணிய பிரச்சனைகள் தீரும். அது போக உங்களுக்கு பெற்ற மகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். நேயர்களே, இந்த மாதிரியான தெய்வங்களை வணங்கி வாழ்க்கையில வளம் பெற நீங்களும் நல்லா இருக்கும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமா பாதகமான்னு பாருங்க. தசாபுத்தி தான் நம்மளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிப்பது. அதனால அந்த தசாபுத்தி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்படி பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.